இல்ல அஞ்சலிக்கு சடங்கு வச்சிருக்காங்க, அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? மச்சான், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. பூப்படைகிற சடங்கு வேணா சிட்டில பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம், ஆனா கிராமங்கள்ல அத ரொம்ப பெரிய விசேஷமா கொண்டாடுவாங்க. தாய்மாமன் சீரு அது இதுன்னு ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடுவாங்கடா. இங்க சிட்டில அப்படி எதுவும் இல்லதான். ஆனா நீ இங்க பிறந்தவன், உனக்கு எதுவும் தெரியாம இருக்கலாம். ஆனா சத்யா ஃபேமிலி அப்படி இல்லடா. கிராமத்துல இருந்து இங்க வந்தவங்க, அவங்களுக்கு இது பெருசா தாண்டா தெரியும். இப்ப நீ என்ன சொல்ல வர? மச்சான், நீயே சொல்ற சத்யா அம்மா ஊர்ல இல்ல, பொண்ணுங்க மட்டும்தான் இருக்காங்கன்னு. அதுக்கு மேல தார்னிக்கும் சுரேஷ் கூட பிரச்சனை. சரி விடு, சண்டையோ சச்சரவோ, நீயாவது தாய்மாமா முறைக்கு சடங்கு பண்ணிட்டு வரலாம்ல. என்னடா எல்லாம் தெரிஞ்சு இப்படி பேசுற? ஆமாடா, மருமகன் கூட பார்க்காம அடிக்க சொல்லு. இவன் போய் சடங்கு செய்யட்டும். இது இவன் பர்சனல் விஷயம். இதை பத்தி இப்ப எதுக்கு பேசணும்? இவன் தான் அவங்க பேச்சு எடுத்தாலே கோச்சிக்கிறான்ல. அதுக்கு இல்லடா மச்சான், 1000 தான் இருந்தாலும் உறவு இல்லையா? ஏன் இப்ப பிரகாஷ்க்கு யார் மேல கோவம்? தார்னி மேலையும் அவங்க அம்மா மேலையும் தானே. அதோட போகட்டும், அதுக்கு அஞ்சலி என்ன பண்ணுவா? இவனே சொல்லியிருக்கான், அந்த வீட்ல அஞ்சலி மட்டும்தான் நல்ல பொண்ணு, ரொம்ப பிரியமா இருப்பான்னு. இப்ப அந்த பொண்ணு பெரிய மனுஷியா இருக்கா, கூட அம்மா இல்ல. இவன் இப்ப போய் நின்னா அந்த பொண்ணு எவ்வளவு சந்தோஷப்படுவா? டேய், உன் பேச்சு பிடிக்கல, நிறுத்துறியா? ஆமாண்டா, எதை சொன்னாலும் மூஞ்ச காமி. இப்ப என்ன, நீ போலனா சத்யா போறாங்க. யார பத்தி என்ன பேசுற? என் சத்யா எனக்காக அம்மா தங்கச்சின்னு எல்லாரையும் ஒதுக்கி வச்சோடா. என்ன மீறி போயிடுவாள அவ? டேய் விட்ரா. என்னடா பேசுறான் இவன்? அவங்க அம்மா 4 பேர் முன்னாடி என்ன அறைவாங்க, அசிங்கமா பேசுவாங்க, பொம்பளை பொறுக்கின்னு சொல்லுவாங்க. நான் போகணுமா? அதுக்கு மேல நான் போகாட்டி சத்யா போயிடுவாளா? உனக்கு தெரியுமா? தப்பா எடுத்துக்காத பிரகாஷ், பொம்பளைங்க குணம் எனக்கு தெரியும். என்னதான் சண்டை சச்சரவு இருந்தாலும் அம்மா வீட்ல ஒரு விசேஷம் சடங்கு, அதுலயும் தங்கச்சி விஷயம்னா சும்மா இருக்க மாட்டாங்கடா. அவங்களால அந்த உறவெல்லாம் சட்டன்லாம் அறுத்துக்க முடியாதுடா. இங்க பாரு, சத்யா போக மாட்டாங்கங்கிறது உன் நினைப்பு, அத நான் தப்பு சொல்லல. ஆனா சத்யா உனக்காக போகாம இருந்தா சரிதான். ஆனா போனா கோச்சிக்காத. இதுக்கு மேல என் குடும்பத்தை பத்தியோ சத்யாவை பத்தியோ பேசாத. நான் மனுஷனா இருக்க மாட்டேன். பிரகாஷ் விடு, இது ரோடுரா. என்னவோ சத்யா போவான்னு சொல்றான். இவனுக்கு என்னடா தெரியும் சத்யாவை பத்தி? ஏன் சத்யாடா எனக்காக எதையும் செய்வா. அவ ஏன் பொண்டாட்டி, என் பேச்ச மீற மாட்டான். சரி விடுறா, அவன் பேசினது தப்புதான், இனிமே பேச மாட்டான், விடுறா. பெருசா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறான். வீட்டுல அத்தனை பேரும் நான் முரட்டுத்தனமா நடந்துகிட்டேன். சத்யா பாவம், நீ கொஞ்சம் இறங்கி போயிருக்கலான்னு என் அம்மா அப்பா மட்டும் இல்ல, திலகாணி கூட சொன்னாங்க. ஆனா சத்யா என்ன சொன்னா தெரியுமா? வேற ஒரு ஆளா இருந்தா இந்நேரம் ஏதேதோ ஆயிருக்கும், நீங்களா இருக்க போய் தான் இப்படி பொறுமையா இருக்கீங்க, என் அம்மா பண்ணது தப்பு தான்னு எனக்காக பேசினா. என்னவோ அவ போவான்னு சொல்ற. என்ன தெரியும் சத்யாவை பத்தி? எனக்காக அவங்க அம்மா தங்கச்சி கிட்ட எப்படி சண்டை போட்டான்னு அசோக் இருந்தா உனக்கு சொல்லிருப்பான். அவளுக்கு இந்த உலகத்துல நான் மட்டும்தான் முக்கியம், மத்தபடி தங்கச்சி அம்மான்னு யாரும் முக்கியம் இல்ல. போதுமா? டேய், நல்ல மூட கெடுத்துடா. பிரகாஷ் வாடா, பாருக்கு போலாம். டேய், இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னா, ஆசை மகா மகான்னு அவ்வளோ பாட்டு பாடினே. அவன் என் சொர்க்கம் தேவதான்னு எப்ப பார்த்தாலும் பேசுன. அந்த தேவதை அவனை அப்பனாக்க போற, அதுக்கு நீ ட்ரீட் தர வேணாமா? கிளம்புடா சட்டுன்னு. என்னடா சட்டுன்னு? அப்ப இதுக்கெல்லாம் 4 நட்சத்திரமா பார்க்கணும். டேய், என்கிட்ட அவ்வளவு காசு இல்லடா. இப்ப என்ன, உன்கிட்ட காசு தானே பிரச்சனை? இருக்கிறத வச்சு சமாளி. கடனா வேணா நான் தரேன், நீ ட்ரீட் கொடு. என்னடா இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கீங்க போல இருக்கு. சரி போலாம் வாங்க. ஏய் வாடா. வாடா. நீ போடா, நான் உன் கூட வரேன். என்ன தாரணி, அம்மாவுக்கு என்ன லைன் கிடைக்கலையா? இல்ல ஆண்டி. எதுக்கு இப்ப அழுவுற? ஆண்டி, கூட இருந்து எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய அம்மாவும் இல்ல, தாய் மாமாவும் இல்ல, எல்லாத்துக்கும் மேல அம்மாவுக்கு பதிலா இருக்க வேண்டிய அக்காவும் இல்ல. நாங்க எல்லாரும் இருந்து அனாதை ஆயிட்டோம்ல, எங்களுக்குன்னு இப்ப யாருமே இல்ல ஆண்டி. அழாத தாரணி, அழாத. தாரணி, அங்க பாரு யார் வரான்னு.
அழாத தரணி. நீ வருவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லக்கா. அதான் நான் வந்துட்டேன்ல, அழாத. அஞ்சலி எங்க? உள்ள இருக்கா? சத்யா வாமா. அக்கா. அஞ்சலி, சத்யாக்கா வந்துட்டாங்க. அஞ்சலி அக்கா. அக்கா, நீ எங்க வரமாட்டியோன்னு நினைச்சிட்டேன்க்கா. என்னால வராம இருக்க முடியுமா? எனக்கு தெரியும் அஞ்சலி, அக்கா வரமாட்டேன்னு சொன்னாலும் வருவாங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம அக்காவாச்சே, எப்படி வராம இருப்பாங்க? அக்கா, நீ வந்த விஷயம் மாமாக்கு தெரியுமா?